வணக்கம் விஜய் சார். கரூர் சம்பவத்தில் இருந்த 41 குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் சொல்லி அவங்களுக்கு அரசு பணி ஆணை வழங்குறதுக்கு கரூருக்கு வரதா சொல்லியிருக்கீங்க. வாங்க, சந்தோஷம்தான். கண்டிப்பாக அந்த 41 பேர் இருந்தது மிகுந்த மனவேதனை, மனவலி தான் எல்லாருக்கும். அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இறப்பு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு துயரம் தான். அதில் மாற்றுக்கருத்து எதுவுமே இல்லை. ஆனால் இன்றைக்கி நீங்கள் கரூருக்கு வரீங்கன்னா அந்த கரூர் சம்பவத்தில் இறந்தவங்களுக்கு ஆறுதல் சொல்லி ஒரு பணி ஆணை வழங்குறதுக்கு மட்டும்தான் நீங்கள் வரல. நீங்கள் வரத்துக்கு ஒரே காரணம் என்னன்னா, அதிமுகவிலேருந்து இப்போ விலை கொடுத்து வாங்கின ஒரு எம்எல்ஏ தனது பதவியை ராஜினாமா செஞ்சதுனால அந்த கரூர் தொகுதியில் இடைத்தேர்தல் வரப்போகுது. அந்த இடைத்தேர்தலில் தாவேக்க ஜெயிக்கணும். தேர்தல் நேரத்தில் ஓட்டு கேட்டால் மக்களும் சரி, எதிர்கட்சியும் சரி கேள்வி கேட்பாங்க. அன்னைக்கு கரூர் சம்பவம் நடக்கும்போது உயிரிழந்தவருக்கு ஆறுதல் சொல்லாதவர் இன்னைக்கு வாக்கு கேட்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி கேள்வி மேலே கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்விக்கு பயந்தும் தனது கையாளத்தனத்தை மறைக்கவும் இன்னைக்கு நீங்கள் கரூருக்கு வரீங்க. சரி சார், அவங்கெல்லாம் செத்தாங்களா? யாருக்காக சார் செத்தாங்க? ஒரு நடிகனே, ஒரு தனிப்பட்ட கட்சி தலைவனே பார்க்க வந்து செத்தாங்க. எல்லாரும் என் மேலே பழிய போடுறாங்க அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாற்றி ஒப்பறி வைக்கிறத நிப்பாட்டுங்க. முதல்ல யாருக்காக சார் செத்தாங்க? உங்களை பார்க்க வந்தானே செத்தாங்க. உங்கள் சொந்த பணத்தை கொடுத்து காப்பாற்றுங்க சார். 500 கோடி சம்பளம் விட்டுட்டு வந்துட்டேன், உச்சத்தை விட்டு வந்துட்டு பெருமையை பேசிக்கிறீங்கல்ல. அந்த 500 கோடி ரூபாயிலேருந்து பாதிக்கப்பட்ட அந்த 41 குடும்பத்துக்கு, ஒரு குடும்பத்துக்கு 2 கோடி ரூபான்னு ஒரு 82 கோடி ரூபா உங்கள் சொந்த பணத்தை கொடுக்க முடியாதா? உங்கள் சொந்த பணத்தை கொடுக்க வக்கு இல்லையா, இல்லை மனசு இல்லையா? சரி, உங்கள் சொந்த பணத்தை கொடுக்க தான் மனசு இல்லை, கட்சி பணத்துலேருந்தே கொடுங்க. அதெல்லாம் விட்டுட்டு மக்கள் உறுப்பினத்தில் சம்பளம் வாங்குற அரசு பண்ணி தான் கொடுப்பாங்கிறீங்க. சரி, கொடுங்க. இன்றைக்கி எத்தனையோ இளைஞர்கள், பெண்கள் சிறு வயதிலேயே தாய் தந்தை இழந்து அந்த தாத்தா பாட்டியோட வளர்ப்பில் கஷ்டத்தில் வளர்ந்து இன்றைக்கி படித்து வேலை இல்லாமல் இருக்காங்க சார். அவங்களுக்கும் கொடுங்க சார். இன்றைக்கி விவசாய தொழிலாளர்கள், மூட்டை தூக்கும் தொழிலாளர்கள், கூலி தொழிலாளர்லாம் தங்களோட சொத்தை, வீட்டை, காட்டை, நகையை விற்று தன் பிள்ளைகளை படிக்க வச்சுருக்காங்க. படித்து இன்றைக்கி சரியான வேலை கிடைக்கல. இந்த வறுமையிலும் படித்த இளைஞர்கள், பெண்கள் தன் சொந்த முயற்சியில் எப்படியாவது அரசு பணிக்கு போகணும்னு சொல்லி இன்றைக்கி அரசு தேர்வுக்காக ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டு கடினமாக படிச்சுட்டு வராங்க. அவங்களுக்கெல்லாம் சொல்கிற முன்னுதாரணம் என்ன சார்? படித்த அரசு வேலை கிடைக்காது, உங்கள் குடும்பத்துலேருந்து யாராவது என்னை பார்க்க வந்து செத்தாதான் அரசு வேலை கிடைக்குன்னு சொல்ல வரீங்களா? இன்றைக்கி அந்த படித்த இளைஞர்கள், பெண்களோட கனவை சிதைத்து அவங்க முயற்சியை தடுக்கிறீங்க சார். இதுக்கு பேர் தான் மாற்றமா? இதுக்கு பேர் மாற்றம் இல்லை சார், துர்நாற்றம். நீங்கள் படித்த இளைஞர்கள், பெண்களோட மனநிலை என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? செத்தாதான் அரசு பதவி கிடைக்கும் அப்படிங்கிற மனநிலை கொண்டாந்து விட்டுருக்கீங்க. இது யார் தப்பு? உங்கள் தப்பு தான் சார். தப்பு மேலே தப்பு பண்ணிகிட்ருக்கீங்க விஜய் சார். கொஞ்சம் மக்களோட நல்லதையும் எடுத்து பாருங்கள். தான் செய்வது தான் சிறந்தது அப்படின்ற ஒரு ஆணவத்தில் ஆடாதீங்க. அனைத்து மக்களோட கஷ்டங்கள், நிலைகளை அறிஞ்சு பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் பண்ணுற விஷயங்கள் தெளிவானதாகவும் மக்களுக்கு ஒரு நல்ல விஷயமாகவும் அமையணும்.